Hello friends, welcome to 𝗰𝘀𝗵𝗀𝗃 தமிழ். இன்னைக்கு வந்து லேடிஸ் கேர்ள்ஸ்க்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி அட்டகாசமான ஹேக்ஸ் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். சம்மர் ஹேக்ஸ், ஃபங்க்ஷன் ஹேக்ஸ், எவ்ரிடே ஹேக்ஸ்னு ஒவ்வொரு டிப்புமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். இந்த மாதிரி யூஸ்ஃபுல் வீடியோஸ் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. எனக்கு பர்சனலாக மெசேஜ் பண்ணணும், ஃபாலோ பண்ணணும்னு நினச்சிங்கன்னா 𝗰𝘀𝗵𝗀𝗃.officialங்கிற இன்ஸ்டாகிராம் பேஜில் ஃபாலோ பண்ணலாம். நீங்கள் உங்ககிட்ட இருக்கிற ஜுவல்லரி எல்லாம் இந்த மாதிரி தனித்தனி பாக்ஸில் வச்சு மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கீங்களா? ஆரம் தனியாக, நெக்லஸ் தனியாக, செயின், கம்மல், மோதிரம், வளையல் இந்த மாதிரி தனித்தனி பாக்ஸில் நம்ம வச்சுருக்கும் போது இதையெல்லாம் பத்திரமாக மெயின்டைன் பண்ணுறது ரொம்பவே சிரமமாக இருக்கும். அது மட்டும் இல்லை, என்ன மாதிரி வெளியூரில் செட்டிலாக இருக்கவங்க நம்ம ஊரில் ஒரு கல்யாணத்துக்கோ விசேஷத்துக்கோ போகும்போது இதிலிருந்து நிறைய பாக்ஸை எடுத்துகிட்டு போக வேண்டியதாக இருக்கும். இதையெல்லாம் பத்திரமாக வீடு கொண்டு வந்து சேர்த்துறது ஒரு பெரிய சேலஞ்சாக இருக்கும். இனிமேல் நமக்கு அந்த கவலை இல்லை. இப்பெல்லாம் சூப்பரான ஸ்டர்டியான ஜுவல் பாக்ஸ் வந்து கிடைக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் லாக் இருக்கக்கூடிய ஒரு ஜுவல் பாக்ஸு. இது வந்து வுட்டில் பண்ணியிருக்காங்க. நல்லா ஸ்டர்டியாக ஸ்ட்ராங்காக இருக்குது. உள்ள நல்ல ஸ்பேஷியஸாக இருக்குது. இந்த நம்பர் லாக்கில் ஒரு டிஃபால்ட் பாஸ்வேர்டு கொடுத்துருப்பாங்க. இந்த இன்ஸ்ட்ரக்ஷனை பார்த்து அந்த பாஸ்வேர்டை நம்ம மாற்றிக்க முடியும். இந்த ஜுவல் பாக்ஸு நல்ல ஸ்பேஷியஸாக இருக்குது. எல்லா விதமான நகையும் வைக்கிறதுக்கு ஸ்லாட் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல செயின் எல்லாம் வந்து ஹேங் பண்ணிக்கலாம். நிறைய செயின் வைக்க முடியும். லாங் செயினாக இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி ரெட்டையாக மடித்து நம்ம மாட்டி விட்டுக்கலாம். இந்த இடத்துல ஒரு பவுச் கொடுத்துருக்காங்க. காயின், காசெல்லாம் இந்த இடத்துல வச்சுக்கலாம். மேலே ஒரு ட்ரே வருது. இந்த ட்ரேயில் சின்ன நகையெல்லாம் நீட்டாக ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம். மோதிரம் வைக்கிறதுக்கு தனியாக, இந்த இடத்துல குட்டி செயின், பிரேஸ்லெட்லாம் வச்சுக்கலாம். கம்மலெல்லாம் இங்கே வச்சுக்கலாம். இதில் மாட்டல் வச்சுக்கலாம். அந்த மாதிரி தனித்தனி ப்ரொவிஷனோட ஒரு ட்ரே வருது. இதுக்கு கீழே ஒரு நெக்லஸ் ட்ரே வருது. இதில் 2 நெக்லஸ்ஸு, ஒரு சின்ன ஹாரம் எல்லாமே வச்சுக்கலாம். இதுக்கு கீழே இருக்க இடத்துல ஒரு பெரிய ஹாரம் வச்சுக்கலாம். பேங்கிள்ஸ் எல்லாம் இந்த மாதிரி தனித்தனியாக ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம். இது கூட ஒரு சின்ன பேங்கிள் பாக்ஸ் காம்ப்ளிமெண்ட்ரியாக வருது. இதில் பேங்கிள்ஸு, பிரேஸ்லெட் எல்லாம் கூட வச்சுக்கலாம். இப்போ நம்ம ஊருக்கு ஏதாவது ஃபங்க்ஷனுக்கு ஜுவல்லரி எல்லாம் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னா இந்த மாதிரி நம்பர் லாக்கோடு இருக்கிற பாக்ஸில் நம்ம சேஃபாக வச்சு எடுத்துகிட்டு போகலாம். இது சூட்கேஸில் வச்சுக்கிறதுக்கும் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. இந்த மாதிரி குட்டியாக நிறைய பாக்ஸ் எடுத்துகிட்டு போகிறதுக்கு இந்த ஒரே பாக்ஸில் நம்ம சேஃபாக எடுத்துகிட்டு போயிட்டு கொண்டு வந்துக்கலாம். ரொம்ப ஸ்ட்ராங்காக ஸ்டர்டியாக இருக்குது. இந்த ஜுவல்லரி பாக்ஸ் வந்து நான் அமேசானில் தான் வாங்கினேன். இதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் பின்டு கமெண்ட்லேயும் கொடுத்துருக்கேன். நீங்கள் தேவைப்பட்டால் கிளிக் பண்ணி வாங்கிக்கலாம். இந்த ஜுவல் பாக்ஸ் வந்து யாருக்காவது கிஃப்டாக கொடுக்கறதுக்கும் ரொம்ப சூப்பரான ஆப்ஷனாக இருக்கும். நம்மள நிறைய பேருக்கு முடி கொட்டுற பிரச்சனை ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. தலைமுடி அடர்த்தி கம்மியாயிட்டே போகுதுங்கிற கவலை நிறைய பேருக்கு இருக்குது. எப்படியாவது இதை சரி பண்ணணும்னு ரொம்ப காஸ்ட்லியான ஹேர்ஃபால் கண்ட்ரோல் ஷாம்பு, ஹேர் ஆயிலெல்லாம் ட்ரை பண்ணி எதுவுமே ரிசல்ட் கொடுக்கல அப்படின்னு வருத்தப்படுறீங்களா? முடி அதிகமாக கொட்டுது அப்படின்னா அதுக்கு ஹார்மோனல் சேஞ்சஸ், ஜெனட்டிக்ஸ், ஸ்ட்ரெஸ் இதெல்லாம் கூட காரணமாக இருக்கலாம். நிறைய பேர் ஃபேஸ் பண்ணுற ஒரு காமனான பிரச்சனை வந்து டெஃபிஷியன்சி. நம்ம சாப்பிட்ற உணவில் நம்ம முடி வளர்ச்சிக்கு தேவையான சத்துக்கள் எல்லாம் இல்லை அப்படின்னா முடி ரொம்ப அன்ஹெல்தியாக இருக்கும், அதிகமாக கொட்டும். அதனால் டயட்டை கரெக்ட் பண்ணிவிட்டு நல்ல சத்தான சாப்பாடு சாப்பிடும்போது முடி கொட்டுற பிரச்சனை கம்மியாகும். ஒருவேளை இதுக்கு ஏதாவது ஹெல்த் சப்ளிமெண்ட் எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த 𝗵𝘀𝗵𝗀𝗃 ஹேர் ஹெல்த் கம்மிஸை நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணலாம். நம்ம சேனலை ரொம்ப நாளாக ஃபாலோ பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இதை பற்றி ஏற்கனவே நம்ம வீடியோஸில் நான் சொல்லியிருக்கேன். இது வந்து இந்தியாவிலேயே நம்பர் 1 பயோட்டின் சப்ளிமெண்ட். நிறைய பேர் ட்ரஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு பிராண்டு. இந்த 𝗵𝘀𝗵𝗀𝗃 ஹேர் ஹெல்த் கம்மிஸை நான் ஏற்கனவே ட்ரை பண்ணியிருக்கேன். இது எனக்கு நல்ல ரிசல்ட் கொடுத்துருக்கு. இது வந்து ஒரு ஜெல்லி மிட்டாய் மாதிரி தான் இருக்கும். ஒரு நாளைக்கு ஒரு கம்மி எடுத்துக்கிட்டாலே போதும். நம்ம முடி வளர்ச்சிக்கு தேவையான பயோட்டின் இதிலிருந்து நம்மளுக்கு கிடைக்கும். அது மட்டும் இல்லை, இதில் அயன், ஜிங்க், விட்டமின் A, C, E, D2, B12 இந்த மாதிரி நம்ம முடியை ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கான எல்லா சத்துக்களுமே இதில் இருக்குது. நான் வந்து நிறைய ரிசர்ச் பண்ணி இந்த ப்ராடக்டோட சர்டிஃபிகேட்டை எல்லாம் பார்த்து தான் இதை நான் தேர்ந்தெடுத்தேன். மார்க்கெட்டில் இந்த மாதிரி நிறைய ஹேர் ஹெல்த் கம்மிஸ் கிடைக்குது. ஆனால் இந்த ப்ராடக்டில் நோ ஆடட் சுகர், இதில் 0 கேலரிஸ் அண்ட் ஃபேட் இருக்கிறதால நம்ம வெயிட் போட்டுருமோங்கிற பயம் இல்லாமல் இதை நம்ம எடுத்துக்கலாம். இந்த கம்மிஸை நம்ம தொடர்ந்து 60லேருந்து 90 நாள் சாப்பிட்டுட்டு வரும்போது நம்ம முடி ஹெல்தி ஆகிறத நம்ம விசிபிளாக பார்க்க முடியும். முடி கொட்டுறது கம்மியாகி முடி நல்லா ஆரோக்கியமாக அடர்த்தியாக வளர்கிறத பார்க்க முடியுது.
இதை ட்ரை பண்ணி பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா இந்த ப்ராடக்ட்டோட பையிங் லிங்க் டீட்டெயில்ஸு எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் பின்டு கமெண்ட்லேயும் கொடுத்துருக்கேன், ரெஃபர் பண்ணிக்கோங்க. இந்த சம்மரில் சூடு தாங்க முடியாமல் பகல் பூரா வீட்டில் நைட்டி போட்டுக்கிட்டே இருக்கீங்களா? நம்ம டே டைமில் நைட்டி யூஸ் பண்ணும்போது மைண்ட் ஒரு மாதிரி ஃப்ரெஷ்ஷாக இல்லாமல் டல்லாகவே இருக்கும். அன்றைக்கி வீட்டை விட்டு வெளியில் கிளம்பி எங்கேயும் போயிருக்க மாட்டோம். வீட்டுக்கு திடீர்னு கெஸ்ட் வந்தால் கூட ஐயோ நைட்டியில் இருக்கோமே அப்படின்னு கஷ்டமாக இருக்கும். வீட்டில் இருக்கும்போது பகலில் நைட்டி யூஸ் பண்ணாமல் வேறு என்னென்ன மாதிரி கம்ஃபர்டபுளான ட்ரெஸ் போடலாம் அப்படின்னு நிறைய ஆப்ஷன்ஸ் நம்ம சேனலில் ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அதில் என்னுடைய பர்சனல் ஃபேவரட் அப்படின்னு பார்த்தா இந்த டிஷர்ட் குர்த்தி. டிஷர்ட் குர்த்தி வந்து நம்மளுக்கு டிஷர்ட்டோட கம்ஃபர்ட் கொடுக்கும், ஆனால் பார்க்குறதுக்கு குர்த்தி மாதிரியே இருக்கும். இது வந்து ரவுண்டு நெக்கு ஹாஃப் ஸ்லீவ் வச்ச ஒரு டிஷர்ட் குர்த்தி. நம்ம முட்டிக்கு மேலே வரைக்கும் லென்த் வரும், சைடு கட்டு கொடுத்துருக்காங்க. இது பனியன் மெட்டீரியலில் இருக்கிறதால நம்ம ஒரு சைஸ் பெருசு வாங்கிட்டோம் அப்படின்னா உடம்போட ஒட்டுன மாதிரி இருக்காது, கம்ஃபர்டபுளாக வேர் பண்ணிக்கலாம். இது வந்து நல்ல ஸ்ட்ரெச்சபிள் ஃபேப்ரிக்கில் சாஃப்டான மெட்டீரியலில் இருக்கிறதால பகல் பூரா போட்டுக்கிறதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். இதை வந்து கொஞ்சம் லூஸான பலாசோ பேண்ட்டு எலாஸ்டிக் வச்ச மாதிரி சுடிதார் பேண்ட்டோட நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா நாள் பூரா போட்டுக்கிறதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த குர்த்தியில் பாக்கெட்ஸும் கொடுத்துருக்காங்க, மொபைல் ஃபோனு குட்டி பர்ஸ் எல்லாம் நம்ம வச்சுக்கலாம், ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். இந்த ப்ராடக்டோட லிங்க்கு நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் பின்டு கமெண்ட்லேயும் கொடுத்துருக்கேன், தேவைப்பட்டால் ரெஃபர் பண்ணிக்கோங்க. எனக்கு வந்து இந்த குட்டி குட்டி டெய்லி வேர் ஸ்டட்டெல்லாம் ரொம்ப பிடிக்கும். அது ஓரளவு கலெக்ஷன் வச்சுருப்பேன். ஆனால் அதையெல்லாம் தனித்தனியாக இந்த மாதிரி பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணும்போது மெயின்டைன் பண்ணுறது ரொம்பவே சிரமமாக இருக்குது. எந்த பாக்ஸில் எந்த கம்மல் இருக்குதுன்னு கண்டுபிடிக்கிறதே ஒரு பெரிய ப்ராஜெக்டாக இருக்கும். எல்லாம் ஒரே பாக்ஸில் ஸ்டோர் பண்ணலான்னு சொல்லி இந்த ஃபோல்டபுள் ஸ்டட் பாக்ஸ் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இது வந்து ஒரு ஸ்பேஸ் சேவிங்கான ஸ்டட் பாக்ஸு, சின்ன இடத்துல நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம். இப்படி ஓப்பன் பண்ணும்போது இந்த மாதிரி அன்ஃபோல்ட் ஆகும். ஆனால் இதில் இருக்கிற ட்ராபேக் என்னென்னா நம்ம மடக்கி வைக்கிறதால அந்த கம்மலெல்லாம் வந்து விழுந்துருது. ஒரு சில சமயம் திருகாணி தனியாக கம்மல் தனியாக விழுந்துடும், அதனால் மிஸ் ஆகவும் நிறைய சான்ஸ் இருக்குது. அதனால் எல்லாம் ஒரே இடத்துல ஸ்டோர் பண்ணுறதுக்கு இந்த ஸ்டட் பாக்ஸ் வந்து வாங்கியிருக்கேன். இந்த பாக்ஸ் வந்து உட்டன் பாக்ஸு, நல்லா ஸ்ட்ராங்காக ஸ்டடியாக இருக்குது. மேலே வந்து டிரான்ஸ்பரண்ட் கவர் கொடுத்துருக்காங்க. இது கிளாஸ் இல்லை, இது வந்து அக்ரிலிக்கு, அதனால் சீக்கிரம் உடஞ்சி போகாது. இதுக்குள்ளே நம்ம 24 செட்டு கம்மல் வச்சுக்க முடியும். நம்ம பார்த்து எடுக்கிறதுக்கு வசதியாக இருக்கும், நல்லா சேஃபாகவும் ஸ்டோர் பண்ணிக்கலாம். நல்ல குவாலிட்டியாக இருக்குது, கொடுக்குற காசுக்கு வர்த் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸோ எல்லா கம்மலும் ஒரே இடத்துல ஆர்கனைஸ் பண்ணி வச்சுட்டேன். இது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. இந்த ஜுவல் பாக்ஸ் வந்து யாருக்காவது கிஃப்ட் பண்ணுறதுக்கும் ஒரு சூப்பரான ஆப்ஷனாக இருக்கும். நான் வந்து அமேசானில் வாங்கினேன், லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் பின்டு கமெண்ட்லேயும் கொடுத்துருக்கேன். நிறைய சமயங்களில் நம்ம புதுசாக ட்ரெஸ் வாங்கும்போது அந்த ட்ரெஸ்ஸு ரொம்ப சாயம் போகும். அதை மித்த துணிகளோட வாஷிங் மிஷின்லலாம் போட்டு துவைக்கவே முடியாது, நம்ம தனியாக கையில் துவைக்கிற மாதிரி இருக்கும். இனிமேல் நமக்கு அந்த பிரச்சனை இல்லை. ஏதாவது ட்ரெஸ்ஸு சாயம் போச்சு அப்படின்னா உடனே அந்த சாயம் போகிறத நிறுத்த முடியும். அது எப்படின்னு பார்க்கலாம். இப்போல்லாம் நமக்கு இந்த டை ஃபிக்ஸ் லிக்விட் வந்து ஈஸியாக கிடைக்குது. நான் வந்து அமேசானில் வாங்கினேன், லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் பின்டு கமெண்ட்லேயும் கொடுத்துருக்கேன். ஒரு பக்கெட்டில் ஒரு 2 மக் அளவு மட்டும் தண்ணி எடுத்துகிட்டு ஒரு பேக்கெட் இந்த டை ஃபிக்ஸ் லிக்விடை நான் கட் பண்ணி ஊற்றிக்கிறேன். இதை நல்லா கலந்து விட்டுட்டு அந்த சாயம் போகிற துணியை இதில் போட்டு ஒரு 1/2 மணி நேரம் ஊற விட்டுறலாம். இப்போ 1/2 மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போ பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் சாயம் போகிறது கம்மியாயிருக்கு, அந்த டை வந்து கொஞ்சம் ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. இதை மறுபடியும் அலசி பார்க்கும்போது சாயம் போகிறது ரொம்பவே கம்மியாயிருச்சு, ஒரு 95% கம்மியாயிருச்சு. இதுக்கப்புறம் துவைக்கும் போது இந்த துணி சுத்தமாக சாயம் போகவே இல்லை. இதுக்கப்புறமா நான் மித்த துணிகளோட வாஷிங் மிஷினில் தான் போட்டு துவைக்கிறேன். இனிமேல் நீங்கள் புது ட்ரெஸ் வாங்கி சாயம் போகுது அப்படின்னா வருத்தமே படாதீங்க. இந்த டை ஃபிக்ஸ் லிக்விட் போட்டு நம்ம ஈஸியாக ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களோட தங்க நெக்லஸ் வந்து கொஞ்சம் ஹைட்டு கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்கா? நம்ம நெக்லஸ் போடும்போது ரொம்ப மேலே ஏற்றி போட்ட மாதிரி அன்கம்ஃபர்டபுளாக இருக்கா? கொஞ்சம் இறக்கி போடலான்னு பார்த்தா இந்த பேக் செயினோட லென்த்து வந்து பத்தாது. இந்த பேக் செயினை கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணலான்னு சொல்லி நகை கடையில் கேட்கும்போது 1/2 பவுண்ட்லேருந்து 3/4 பவுண்ட் வரைக்கும் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம இந்த பேக் செயினுக்காக அதிகமாக காசு செலவு பண்ணாமல் இருக்கிற நெக்லஸை எப்படி இறக்கி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம்.
இதுக்கு ஃபேன்சி ஸ்டோர்லலாம் இந்த மாதிரி ரோப்பு வந்து கிடைக்கும். இதை யூஸ் பண்ணி நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணலாம். ஆனால் இது போடும்போது நம்ம ஜுவல்லரி வந்து இமிட்டேஷன் ஜுவல்லரி மாதிரி ஒரு லுக்கு கொடுக்கும். அது மட்டும் இல்லை, இந்த மாதிரி அடுக்கடுக்காக நெக்லஸ் ஹாரமெல்லாம் போடும்போது நம்ம 2-3 கயிறு யூஸ் பண்ண வேண்டியது இருக்கும். அது பார்க்குறதுக்கு அவ்வளோ நல்லா இருக்காது. இந்த ப்ராப்ளம்க்கு ஒரு ஈஸி சொல்யூஷன் இருக்குது. இப்போல்லாம் இந்த பேக் செயின் மட்டும் இமிட்டேஷனில் நம்மளுக்கு தனியாக கிடைக்குது. இது வந்து அமேசானில் தான் ஒரு செட்டாக நான் வாங்கினேன். இதில் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். இந்த பேக் செயின் வந்து ஸ்மால், மீடியம், லாங் அப்படின்னு 3 டிஃப்ரெண்ட் லென்த்தில் நம்மளுக்கு கிடைக்குது. 2 சைடும் இந்த மாதிரி ஹூக்கு கொடுத்துருக்காங்க. நம்மளோட நெக்லஸில் நம்ம ஈஸியாக அட்டாச் பண்ணிக்கலாம். நம்ம நெக்லஸை எவ்வளோ இறக்கி போடணும்னு நினைக்கிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி பேக் செயின் சூஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி 2 சைடும் நம்ம ஹூக்கு மாட்டி விட்டுட்டோம் அப்படின்னா நம்ம நெக்லஸை ஈஸியாக இறக்கி போட்டுக்கலாம். ஒரு ஃபங்க்ஷனுக்கு இந்த மாதிரி அடுக்கடுக்காக ஜுவல்லரி போட்டுட்டு போகும்போது இந்த எக்ஸ்டென்ஷன் செயினை யூஸ் பண்ணி நம்ம தேவையான அளவு எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த பேக் செயின் வந்து கோல்டு கலர், சில்வர் கலர் ரெண்டுலேயுமே அவைலபிளாக இருக்குது. இப்போ ஆக்சிடைஸ்டு ஜுவல்லரி, சில்வர் ஜுவல்லரிக்கெல்லாம் கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது போக 1 இன்ச் வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிற மாதிரி மேக்னெட்டிக் டைப்பில் நம்மளுக்கு அழகழகான பேக் செயின்ஸ் கூட கிடைக்குது. இது வந்து பிரேஸ்லெட்டுக்கு எக்ஸ்டென்ஷனாக யூஸ் பண்ணலாம், கொலுசுக்கு எக்ஸ்டென்ஷனாக யூஸ் பண்ணலாம். அது மட்டும் இல்லை, இது ஒரு குட்டி டாலர் மாதிரியும் நம்ம பயன்படுத்திக்கலாம். நம்மக்கிட்ட இருக்கிற சின்ன செயினில் இதை கோர்த்து பிரேஸ்லெட் மாதிரி நம்ம பயன்படுத்திக்கலாம். க்யூட்டாக இருக்கும். இந்த ப்ராடக்டோட லிங்க்கு நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் பின்டு கமெண்ட்லையும் கொடுத்துருக்கேன். தேவைப்பட்டால் ரெஃபர் பண்ணிக்கோங்க. இந்த குட்டி ஸ்டெயின் ரிமூவர் வந்து ஒரு வைரல் ப்ராடக்டாக இருக்குது. இது வந்து ஒரு ரோல் ஆன் மாதிரி நம்மளுக்கு கிடைக்குது. இதை நம்ம ஹேண்ட்பேக்கில் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம ட்ரெஸ்ஸில் மேக்கப் ஸ்டெயின், ஃபுட் ஸ்டெயின் ஏதாவது ஆயிடுச்சு அப்படின்னா இமீடியட்டாக இதை ரோல் பண்ணி அந்த ஸ்டெயினை மேஜிக் மாதிரி போக்கிடலாம் அப்படின்னு நான் பார்த்தேன். இதை தான் நம்ம இன்றைக்கி டெஸ்ட் பண்ணி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு மேக்கப் ஸ்டெயின் போகுதா அப்படின்னு செக் பண்ணி பார்க்கலாம். ஒரு துணியில் கொஞ்சமாக லிப்ஸ்டிக்கு, ஐலைனர்லாம் போட்டுட்டு இந்த ரோலானை வச்சு அந்த கரை ஈஸியாக போகுதா அப்படின்னு செக் பண்ணி பார்த்தேன். எவ்வளோ தேய்ச்சோ அந்த கரை போவே இல்லை. நல்லா கசக்கி தண்ணியில் அலசி கூட பார்த்துட்டேன். இது வந்து டோட்டலாக வேஸ்ட் அப்படின்னு தான் சொல்லணும். மேக்கப் ஸ்டெயின் போகலை, சரி ஃபுட் ஸ்டெயின் போகுதான்னு செக் பண்ணி பார்க்கலான்னு சொல்லி மாதுளம்பழத்தோட ஜூஸை துணியில் தேய்ச்சிட்டேன். இப்போது ரோலான் வச்சு தேய்ச்சி பார்க்கும்போது அது மேஜிக் மாதிரியெல்லாம் போகலை. ஆனால் துணி துவைக்கிற மாதிரி கசக்கிட்டு தண்ணியில் அலசி பார்க்கும்போது அந்த ஸ்டெயின் வந்து கம்ப்ளீட்டாக போயிருச்சு. என்னை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஃப்ரெஷ்ஷான ஃபுட் ஸ்டெயினை மட்டும்தான் போக்குது. மற்றபடி ரொம்ப ட்ரையான கரைகளோ இல்லை மேக்கப் ஸ்டெயின், இங்க் ஸ்டெயின் அதெல்லாம் கண்டிப்பாக இதில் போகிறதில்ல. அதனால் இதை ட்ரை பண்ணணும்னு யோசிச்சு வச்சுருந்தீங்க அப்படின்னா இதை வாங்கி காசை வேஸ்ட் பண்ணாதீங்க அப்படின்னு நான் சொல்லுவேன். இது வந்து ரொம்ப டிசப்பாயிண்ட் பண்ண ப்ராடக்ட் அப்படின்னு தான் சொல்லணும். இப்போது கிளியர் நெயில் பாலிஷை வச்சு சூப்பரான ஹேக்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். கிளியர் நெயில் பாலிஷ் அப்படின்னா எந்த ஒரு கலருமே இல்லாத பிளெயினான நெயில் பாலிஷ். நம்ம ட்ரெஸ்ஸிலலாம் இந்த மாதிரி கலர் கலராக பட்டன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஒரு சில ட்ரெஸ்ஸில் இந்த பட்டன் மட்டுமே தான் டிசைனாக இருக்கும், வேறு எந்த டிசைனும் பெருசாக இருக்காது. சில சமயம் பட்டன்ஸ் வந்து நூல் பிரிஞ்சு இந்த மாதிரி தனியாக வந்துடும். இந்த பட்டனை நம்ம மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த ட்ரெஸ்ஸே நம்மளுக்கு யூஸ் பண்ண முடியாமல் ஆயிரும். இதே மாதிரி பட்டனை தேடி கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். அதனால் நம்ம புது ட்ரெஸ் வாங்கின உடனே அந்த பட்டனை எல்லாம் இந்த கிளியர் நெயில் பாலிஷ் வச்சு செக்யூர் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா பட்டன் தொலைஞ்சே போகாது. இந்த கிளியர் நெயில் பாலிஷ் எடுத்து அந்த பட்டன் மேலே இருக்கிற நூல், கீழே இருக்கிற ஸ்டிச்சு, பின்பக்கம் இருக்கிற ஸ்டிச்சிலெல்லாம் கொஞ்சம் தடவி வச்சுட்டோம் அப்படின்னா அந்த நூலெல்லாம் ஒன்றோடு ஒன்று சேர்ந்து நல்லா இறுகிரும். அதுக்கப்புறமா அது தனியாக பிரிஞ்சு வரவே வராது, பட்டன் மிஸ் ஆகாது. இந்த மாதிரி பண்ணும்போது பட்டன் பிரிஞ்சு வராமல் பார்த்துக்கலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம புதுசாக கண்ணாடி வளையலெல்லாம் வாங்கும்போது அது மேலே இந்த மாதிரி கிளிட்டர் வச்சு டிசைன் பண்ணியிருப்பாங்க. இந்த கிளிட்டர் பொடி வந்து கொஞ்சம் நாளைக்கு உதிர்ந்துக்கிட்டே இருக்கும். நம்ம அந்த கண்ணாடி வளையல் போடும்போது நம்ம கையில், ட்ரெஸ்ஸில், முகத்துலலாம் கூட அந்த ஜிகினா பொடி ஒட்டிக்கும். இந்த கிளிட்டர் பொடி உதிராமல் இருக்கிறதுக்கு நம்ம வளையல் வாங்கின உடனே ஒரு திக்கு லேயர் இந்த கிளியர் நெயில் பாலிஷ் போட்டு வச்சுட்டோம் அப்படின்னா அது பொடி பொடியாக உதிராது. நிறைய நாளைக்கு வளையல் புதுசு மாதிரியே இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.
இது வளையலுக்கு மட்டும் இல்லை, நம்ம கல் வச்ச மாதிரி எந்த ஒரு ஆக்சசரி வாங்கினாலுமே இந்த டெக்னிக் யூஸ் பண்ணலாம். கல் வச்ச மாதிரி கம்மல், கிளிப்பு, செப்பல், பொட்டு இந்த மாதிரி எது வாங்கினாலுமே அது மேலே ஒரு திக்கான லேயர் கிளியர் நெயில் பாலிஷ் போட்டுட்டோம் அப்படின்னா அந்த கல்லை சுற்றி இருக்கிற கேப்பில் இந்த நெயில் பாலிஷ் போய் ஃபில் ஆகிக்கும். அதனால் கல் சீக்கிரத்தில் விழுகாது. நம்ம நிறைய நாளைக்கு புதுசு மாதிரியே பயன்படுத்த முடியும். ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ண டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா எனக்கு ஒரு லைக் கொடுக்க மறந்துடாதீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்ம க்வீன் பி பேரடைஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பாய்.